சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்ப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து அன்பே சாயில அவருடைய வழிகாட்டுதலின்படி இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த வீடு வாங்குறத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், சீக்கிரமா இது நடந்துடும் அப்படின்னு. ஸோ நேத்து ஒரு சாய்ராமுக்கு சாய்ப்பா ஒரு பெரிய மிராக்கள் நடத்தி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய லேண்ட் ஒன்று வாங்கி அதை வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனா நல்ல சீப் ரேட்ல ஒரு வீடே வந்தது. நாங்க பேங்க்ல லோன் கேட்டாலும் அவங்க தரல. ஆனா அந்த வீடை பார்த்துட்டு, ஓகே நாங்க இவ்வளவு கொடுக்குறோம், மிச்ச மீதிக்கு நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னாங்க. மறுபடியும் பேங்க்ல ப்ரெஷர் பண்ணி கேட்கும்போது, ஓகே நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க 90% லோன் வந்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம், நீங்க ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால அன்பேசாய் அப்பாவால தான் இது நடந்தது. இதற்காக அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நடக்கவே முடியாத, நம்ப முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் ஏற்படுத்துவார் என்ற ஒரு வார்த்தைக்கு அவங்களுக்கு வழிவகை கொடுத்திருக்காங்க நம்ம சாயப்பா. ஸோ உங்க வாழ்க்கையில இனி நீங்க என்னென்னலாம் விதைச்சிங்களோ அது எல்லாமே அறுவடை ஆகக்கூடிய காலம்தான் இது. ஸோ இது வரைக்கும் விதைக்காதவங்க விதைச்சுக்கோங்க, இது வரைக்கும் விதைச்சவங்க கவனமா இருங்க. ஏன்னா விதைச்சா மட்டும் போதாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மைண்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளை ரொம்ப ஓவரா ஆக்டிவா கொடுக்கும். அதே சம்டைம்ஸ் என்னமோ பெருசா பறி கொடுத்தது போலவே இங்க ஒரு டிராமாவை அது நடத்தும். ஸோ அதனால தெளிவான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க. மைண்டை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாதது போல அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நிறைய மனுஷங்களுக்கு மனசை அடக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னென்னமோ விதைகள் செய்யறாங்க. ஆனா எல்லா விதைகளும் ஜீரோவா போகுது. மனசை அடக்க முடியாது. அடக்குனா அது மறுபடியும் எகிரும். ஒரு ஒரு குதிரைய நீங்க அடக்க அது இன்னும் திமிர் ஜாஸ்தி ஆகும். அது போலதான் மனசும். அதை எந்த அளவுக்கு பொறுமையோட நிதானமா ஒரு குழந்தை போல சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு அதை புரிய வைக்கணும். இப்ப இந்த வீடு பத்தி நான் சொன்னேன்ல, இந்த சாய்ராம் ரெகுலரா நம்ம என்னென்ன விஷயத்தை எல்லாம் அன்பே சாயில சொன்னோமோ அதை இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க தான். அவங்க நேம் வந்து கோகுல ராணி. ஸோ எப்படி இந்த வெற்றி கிடைச்சதுன்னா, அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யறாங்க. செய்ய வேண்டிய விஷயத்த அவங்க தள்ளி வைக்கல, தள்ளி வைக்கக்கூடிய ஆளும் அவங்க இல்லை. ஈவன் ஆரத்தி எடுக்கும் போது கூட அவங்க எங்கேயாவது உடம்பு சரியில்லைன்னா நாம சொன்னது போல ஒரு ஹெட்ஃபோன் கேட்டுக்கிட்டோ இல்ல படுத்துக்கிட்டோ அந்த ஆரத்திய கண்ணை மூடி சாமியோட தரிசனத்தை பெறுகிறார்கள். ஸோ காரணம் சொல்லல, கதை சொல்லல, அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. அதனாலதான் சாயப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்க கேட்டதை அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ உங்களுக்கும் இதேதான், எல்லாருக்கும் இதேதான். அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இங்க எல்லா மனுஷங்களுக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு வழியை அவர் கொடுப்பார். அடைக்கப்பட்ட கதவு திறந்தே தீரும் அவருடைய ஆணையின்படி. இதை மனசுல வச்சுக்கோங்க. அடைக்கப்பட்ட கதவு, அதாவது உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் வரதுக்கு ஒரு கதவு இருக்குமே, அந்த கதவு இதுவரை அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவரது ஆணையின்படி அந்த கதவு திறக்கப்பட்டது.
திறக்கப்பட்டவனே உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் கடவுளுடைய கணக்கு. கடவுளுடைய கணக்கை நம்ம கணக்கோட ஈக்குவல் பண்ணும்போது பெரிய அளவுல வித்தியாசம் இல்லைன்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இல்ல வித்தியாசம் இருக்குதுன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஃபெயில் ஆனவங்க திரும்பவும் பாஸ் ஆகணும்னு கடவுளுடைய விருப்பம். அதற்குத்தான் மறுபடியும் மறுபடியும் மேலும் 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 ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த பதிவு என்னால உருவாக்கப்பட்டது சத்தியமா இல்லை. இது கடவுளால உருவாக்கப்பட்டது. அவர் மூலமாக தான் இங்க அத்தனையும் நான் சொல்கிறேன். இதை நம்புறவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அப்படிலாம் இல்லை, அவர் சும்மா பேசுறாரு அப்படின்றவங்களுக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா காரண காரியம் இல்லாம இந்த பதிவோ இல்ல வார்த்தைகளோ உங்க கண்ணில் படாது. எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்குங்க. இன்னைக்கு நான் சிரிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. இன்னைக்கு நான் அழுவுறேன்னா அதுக்கும் காரணம் இருக்கிறது. அதுக்கு மற்றவங்க காரணம் இல்லை, நான் தான் காரணம். என்னுடைய எண்ணமும் என்னுடைய செயலும் என்னுடைய சொல்லும் தான் அத்தனையும் காரணமாக அமைகிறது. ஸோ எனக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள்லாம் வந்துடுச்சுன்னா நான் ஒண்ணுதாங்க பண்ணுவேன். அந்த ஆசைகள் வந்துடுச்சுன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும் போகணும் அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பத்தியே நான் யோசிப்பேன். இது ஏன் வருது, எதுக்கு வருது, எதனால வருதுன்னு. அப்படி வர வர அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏன் ஏன் என்ற கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோன்னா ஆபத்து நமக்கு இல்லை. ஆனா கேட்காம எல்லாத்தையும் நாம அக்செப்ட் பண்ணோம்னா ஆபத்து நிச்சயமா வரும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ உறவா இருந்தாலும் சரி, இல்ல உயிரான உறவா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, பெத்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, கவனத்தோட செயல்பட வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். உங்களுடைய ஒட்டுமொத்த துன்பங்களும் அத்தனையும் தீக்கரை ஆகி கொண்டிருக்கிறது. இதை நம்புறவங்க பாஸ். ஒரு வார்த்தைக்கும் உயிர் உண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோமே, அதுதான் நான் சொல்றேன். இதே போலதான் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நீங்க ஆரம்பத்துல நிறைய பதிவுகள் மூலமா நீங்க சொன்னீங்க, அது செஞ்சேன், ஆனா திடீர்னு அதுல இருந்து விலகுனது ஏன் அப்படின்னா, நீங்க சொன்னது எல்லாமே அக்செப்டபிள் தான். ஆனா இது எப்ப நடக்கும், இது நடக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோமே. ஸோ அது வரைக்கும் நம்மள இந்த பிரச்சனையோட தான் இருக்கணுமான்னு யோசிச்சு நான் விலகுனதுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த துன்பத்தை விட எனக்கு 100 மடங்கு துன்பம் இருக்குது. ஆனா நான் செய்யாத பிரார்த்தனை இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. இப்ப நான் திரும்பவும் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. எஸ், இதான் உண்மை. எனக்கு ஒரு வயிறு வலினா அந்த மாத்திரை தாங்க போடணும், தலைவலினா அந்த மாத்திரை தானே போடணும். வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை இருக்கு, தலைவலிக்கு ஒரு மாத்திரை இருக்குது இல்லையா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. வலி ஒண்ணுதான், ஆனா எங்க வலிக்குதுன்றது முக்கியம். வயிறு எதனால வலிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ஜென்ரல் மெடிசன் கொடுப்பாங்க. ஆனா நாம எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? நான் வந்து எனக்கு வயிறு வலினா நான் தலைவலி மாத்திரை காலையிலயும் மதியானமும் நைட்டும், காலையில மதியானம் நைட்டு போட என்ன ஆகும்? வயிறு வலி இன்னும் அதிகமாகும். ஏன்னா எந்த வலிக்கு ஏற்ற ஒரு நிவாரணமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், எந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நாம சொல்றோமோ அதுல நீங்க போகாம வேற ஒரு பயண திட்டத்தின்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் எந்த வெற்றியும் எந்த நிம்மதியும் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எண்ணங்களை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எப்படி சரி பண்ணணும்? மெடிடேஷன். நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, நிறைய எண்ணங்கள் வருது, நான் என்ன பண்ண முடியும், நானும் என்னென்னமோ ட்ரை பண்றேன் அப்படின்னு. ஸோ மெடிடேஷன் வந்து சாதாரணதா நீங்க நினைச்சதால அதை சாதாரணமாகவே மதிப்பீடு செய்றீங்க இல்ல. ஒவ்வொரு முனிவர்களும் அந்த அந்த தியானத்தின் மூலமாக தான் தன் நிலையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தியானம்ன்றது மகா யோகிகள் பண்ணது, அதை நாம பண்றோம். அப்போ ஒரு நாளில 2 நாளில வராது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தண்ணி இருக்கு, அதுல மண்ணு போடுங்க, மண்ணை போட்டுட்டு அப்படியே கலக்குங்க. கலக்க என்ன ஆகும்? அந்த அந்த தண்ணி டஸ்ட்லயே இருக்கும். அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பாருங்க, கீழே மண் இருக்கும், மேல வெறும் சுத்தமான தண்ணி இருக்கும். அது போலதான் எண்ணங்களை
நீங்க கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அது இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதனுடைய போக்குல போயிட்டு மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சா விடுற உள் மூச்சே வெளிமூச்சு. இவ்வளவுதான் சூட்சமா, வேற ஒன்றும் இல்லை. எந்த மந்திரம் எந்த தந்திரம் எதுவும் தேவையே இல்லை. உள்மூச்சு வெளிமூச்சு, ஜஸ்ட் அதை ரிலாக்ஸ் பண்ணி கவனிங்க. எங்க நம்ம எண்ணங்கள் எங்கேயாவது போகும், பாஸ்ட் லைஃபுக்கு போகும், ப்ரெசென்ட் போகும், ஃபியூச்சர் போகும். எஸ், இட்ஸ் ஹேப்பன்ஸ். அது மைண்டோடைய நேச்சர். அது யாராலும் எதையும் செய்ய முடியாது. ஆனா நாம சில விஷயத்த மனதில் வைத்துவால் மட்டுமே அதற்கு உரிய நிவாரணத்தை அது கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? மனசு எங்கேயோ போதா, போகட்டும். அதை மறுபடியும் கொண்டு வந்து வைங்க. ஐயோ, மனசு இப்படி போயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா நம்ம அந்த தண்ணியில பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை கலக்கிக்கிட்டே இருந்தா தெளிவில்லாம இருக்கிற மாதிரி தான் நம்மது. அதனால ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு 10 மினிட்ஸ். நம்ம இன்னும் பெரிய 10 நிமிஷத்தை இன்னும் அந்த 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 நிமிஷத்தை நம்ம வந்து தியானம் பண்றதால வீணாக்க போறது இல்லை. ஆனா பலன்களை அதிகமா அள்ள போறோம். பலன்களை அதிகமா அள்ள போறோம். இது வரைக்கும் கையில வாங்கிட்டு வந்தோம். இப்ப என்னன்னா பெரிய வண்டியை எடுத்துட்டு நம்ம போய் அந்த பலன்களை அள்ளிட்டு வர போறோம். அப்போ தியானம் அப்படின்ற ஒன்று உங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில மேன்மேலும் நீங்கள் உயரத்துல போவீங்க. அதை உங்களால உணர முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி. அதுல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் எங்க இருக்குதுன்னு தேடக்கூடிய நிலையில தான் அந்த இங்க இருக்கக்கூடிய தாட்ஸ் இருக்குது. நம்ம வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய நிம்மதியையும் சந்தோஷமும் இல்லை, உள்ளதான் இருக்குது. சாய்பா சச்சரித்தம்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன், அந்த கோதுமமா வரைக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? உன் முகத்தை உட்புறமாக திருப்பு. எத்தனை வருஷம், இத்தனை ஜென்மம் நம்ம மனசை வெளிப்புறமாக திருப்பணும். ஆனா இப்பொழுது உட்புறமாக வை. நீ உட்புறமாக வைக்கதான் நீ யாரு, என்ன பண்ற, என்ன செய்யற அத்தனையும் உன் மைண்டுக்குள்ள வந்து நிற்கும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில எதையுமே நீ சாதிக்கவே முடியாது. அப்போ நம்ம லைஃப்ல கத்துக்க வேண்டிய பாடங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது. அது எல்லாம் இருந்தாதான் நாம கர்ம வினையில இருந்து விடுதலை பெற முடியும். அப்போ கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா? அப்படிலாம் இல்லை. கத்துக்கவே உங்க வாழ்க்கையில நிறைய வளமும் நிறைய கிடைக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் எதையுமே நான் முழுசா கத்துக்கிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தோட சில விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். ஒருவேளை உடல்நிலை பாதிப்பா இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன். இல்லைன்னா அதையும் நான் வருத்திக்க மாட்டேன். ஏன்னா உடலாலேயோ மனதாலேயோ வற்புறுத்தல் கூடாதுன்னு சாயப்பாவுடைய அந்த வார்த்தையை நான் இன்னைக்கு வரைக்கும் மதிக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உடலாலேயோ உள்ளத்தாலேயோ நான் எந்த ஒரு இடத்துலையும் அதை வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கவே மாட்டேன். ஸோ வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னா மென்மையாக இருக்கணும். அப்போ மென்மையாக எப்படி இருக்கும்? உங்க மனது மென்மையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் மென்மையாக இருக்கும். கத்துறதாலேயோ கோவப்படுறதாலேயோ எரிச்சல் அடைகிறதாலேயோ ஒருத்தவனை அதிகாரத்துக்கு உட்பட்டு அடக்கிறதாலேயோ எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஏன்னா எவைகள் எல்லாம் நம்ம செய்யறோமோ அதற்கு உண்டான பின்விளைவுகளை நாம் அனுபவிச்சே ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எதெல்லாம் செஞ்சா நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி வைக்கிறீங்கன்றது யோசிச்சு பாருங்க. அடுத்தது சச்சரித்திரம், மெடிடேஷன், இது எல்லாம் ஏன் உங்களால செய்ய முடியல அப்படின்றதுக்கும் ஒரு கேள்விகளை கேளுங்க. ஆரத்தி வழிபாடு ஏன் உங்களால சிறப்பா பண்ண முடியல அப்படின்றதுக்கும் கேள்விகள் கேளுங்க. பதில்கள் பெறும் வரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்பதான் உங்களால ஒரு சரியான திட்டமிடுதலை ஏற்படுத்த முடியும். அதன் மூலமா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் குறைக்க முடியும். இங்க எத்தனையோ பேர் பல தோல்விகள் சொல்றாங்களே, ஏன் தோல்விகள் வருது? போராட்டம் ஏன் தோல்வி அடையுதுன்னா, அந்த போராட்டத்துக்கு போறன்றது தெரிஞ்சும் நீ அதற்கு எந்த இடத்துலையும் உன்னை
தயார் நிலையில் வைக்காமல் விட்டதே உனக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு காரணமாக அமைகிறது. அதாவது இந்த சப்ஜெக்ட் வருது அப்படின்னா நான் படிச்சுட்டு போனாதான் நான் பாஸ் பண்ண முடியும். நான் பாட்டுக்கும் போயிட்டு இல்லை நான் படிக்கல ஆனாலும் என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு போனா எப்படி பண்ண முடியும்? ஸோ முட்டை மார்க் தான் எடுக்க முடியும். ஸோ 100 மார்க்குக்கு நம்ம டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும். ஸோ உங்களை நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படிச்சா மட்டும்தான் இங்கே பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இல்லைதான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம், நீங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு எமோஷனலுக்கும் இன்னைக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டாவே அழுதுருவாங்க, ஐயோ அம்மா அப்படின்னு. சரி, ஏன் அழுகணும்? அது ஒரு விஷயத்த சொல்லி தராங்க அப்படின்னும் போது அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. அப்போ நம்ம அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கோம். அடிக்கடி வரும் அழுகை எதை குறிக்குதுன்னா நீங்க பலகீனமா இருக்கீங்கன்னு குறிக்குது. அடிக்கடி நோய் வந்தா ஆரோக்கியம் சரியில்லை, அடிக்கடி அழுகை வந்தா மனது சரியில்லை. அப்போ மனதை சரி பண்ணுவதற்குத்தான் நாம இத்தனை பதிவுகளை நம்ம ஆடியோ மூலமாகவோ இல்லை வீடியோ மூலமாகவோ கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வாழ பழகுங்கள். இது வரைக்கும் நம்ம வாழ பழகல, என்னமோ நமக்கு வந்தது போனது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இனி கவனத்துடன் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தான் மதிப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கவனத்தை நீர் வைக்க வேண்டும். இதை செய்யாம எதையும் செய்ய முடியாது. வேற ஏதாவது வழி இருக்குதுன்னு தயவு செய்து நேரத்தை காலத்தை வீணாக்காதீங்க. ஸோ நிறைய அன்பேசாயில இருந்து வெளில போறவங்க திரும்பி எங்கிட்ட 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், என்னென்ன இதுலயும் சரி பண்ண முடியல அதுலயும் சரி பண்ண முடியலன்னு. நான் ஒன்னேன்னு தான் சொல்லுவேன், எதுல சரி பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அங்க கெத்தா கம்பீரமா நில்லுங்க. ரைட்டா? அங்கதான் நிக்கணும். சும்மா அடிக்கடி ஏதோ ஒரு கேப் இருக்குது அங்க போலாம், ஏதோ ஒரு கேப் இருக்குது இங்க போலாம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும், ஓடணும் ரிலாக்ஸ் பண்ணணும். ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? மூச்சு வாங்கும், மயக்கம் போடுவோம். இதானே நடக்கும். இதை தான் நாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கோமா ஒவ்வொரு இடத்துலையும்? இதை ஆசைப்படுறவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், ஓடிக்கிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா ஒண்ணு, ஓடுறது கொஞ்சம் கொஞ்சமாவது நிறுத்தணும். நிறுத்தினா மட்டும்தான் உங்களால மறுபடியும் தெளிவான ஒரு ஓட்டத்தை ஓட முடியும். இல்லைன்னா குழப்பத்திலையும் பயத்திலையும் ஓடக்கூடிய அந்த ஓட்டம் எங்க போய் நிற்கும் தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு நாம ஓடுவோம். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன், உங்களால கூட உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதாவது உங்களை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். உங்க வெற்றியை ஒரு இடத்துல நீங்க அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது சாரையா அந்த வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அதனால நேரத்தை தயவு செய்து கடத்த வேண்டாம். வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தேடவும் வேண்டாம். சரியான திட்டமிடுதலோட உங்க வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாரி, ஒரு பிரார்த்தனை இருக்கு, பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே, இந்த நாளையும் இந்த வாரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் கண்முன் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் காட்டுவதற்காகவும் நல்ல ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் நன்றி. நாங்கள் பரம ஏழைகள், எங்களுக்கு நீரே உணவளிக்கிறீர்கள், நீரே செல்வத்தை தருகிறீர்கள், நீரே எங்களுக்கு புகழையும் பெருமையும் தேடி தருகிறீர்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனையும் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பேசாய் குடும்பம் என்னைக்கும் எப்பொழுதும் வளமுடனும் ஒற்றுமையுடனும் நலமுடனும் இருக்கணும்னு சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிங்கள் சாயப்பா. எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், எத்தனையோ பேர் ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க, முடிவெடுக்க முடியாம, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவையும் நீர் எடுத்து அவர்களை காப்பாற்றுங்கள். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் நீங்கள் இரக்கமாக இருக்க
நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செய்ய போவ நல்ல காரியத்துக்கு நன்றிகளை சொல்லி நாங்கள் இந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, பெற்றோர்களுக்கும் நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி, உறவுகளுக்கும் நன்றி. தெய்வத்தின் சார்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை நாங்கள் இந்த பிரார்த்தனை மூலமா தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல பிரார்த்தனையை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஸோ தெளிவா இருங்க, குழப்பம் இல்லாம இருங்க, கவனத்தோட இருங்க. வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய்.